சூரியன் மெதுவாக எழுகிறது. தூசி பறக்கும் சாலைகள், மண் வீடுகள், காய்ந்த மரங்கள். தொலைவில் கோழிகள் கீச்சிடும் சத்தம். மீரா 10 வயது சிறுமி விழித்துக்கொண்டு கை நீட்டிக் கொள்கிறாள். அவளது அம்மா ஒரு டப்பாவில் காய்கறிகளை கழுவுகிறாள். மீரா, காய்கறியை நன்கு கழுவு, சந்தைக்கு சீக்கிரம் போகணும் என்று கூறுகிறார். மீராவின் அப்பா பழைய லஞ்ச் பாக்ஸை எடுத்துக்கொண்டு வெளியே வருகிறார். தயக்கத்துடன், இன்று வேலை கிடைத்தா சோறு வாங்கலாம், இல்லேனா என்று கேட்கிறார். மீரா நம்பிக்கையுடன், அப்பா, நான் படிச்சு பெரிய வேலைக்கு போவேன் என்று கூறுகிறாள். ராமு புன்னகையுடன் அவளது தலையை தடவி செல்கிறார். மீரா தன் கிழிந்த பள்ளிப்பையை எடுத்துச் செல்கிறாள். தூசி நிறைந்த சாலை, வெயில் கொழுந்துவிட்டு பாய்கிறது. மீரா நடந்து பள்ளிக்கு செல்கிறாள். கிழிந்த செருப்பு, பழைய பை, நடையின் சத்தம், மெதுவான பின்னணி இசை. மீரா தனக்குள், ஒரு நாள் நல்லா படிச்சு அம்மா அப்பா இருவருக்கும் நல்ல வாழ்க்கை கொடுக்கணும் என்று சொல்லிக் கொள்கிறாள். திடீரென்று கருமையான மேகம் மழை கொட்டுகிறது. மீரா புத்தகங்களை பிளாஸ்டிக் பையில் மடக்கி பிடித்திருக்கிறாள். திடீரென செருப்பு கிழிகிறது. அவள் மண்ணில் விழுந்து விடுகிறாள். மீரா மண்ணில் உட்கார்ந்து கண்ணீர் கலந்த குரலில், இல்ல, நிச்சயமா பள்ளி போகணும். அவள் எழுந்து காலணி இல்லாமல் மழையிலே நடக்கத் தொடங்குகிறாள். மீரா நனைந்த உடையுடன் வகுப்பறைக்குள் நுழைகிறாள். அப்போது ஒரு மாணவன் மீராவை பார்த்து, பார்ப்பார், மீரா மீண்டும் மண்ணில் விழுந்துவிட்டா என்று சொல்கிறான். மீரா அமைதியாக இருக்கிறாள். ஆசிரியர் மீராவின் அருகில் வந்து, பரவாயில்லை, உள்ளே போ என்கிறார். மீரா புன்னகைத்துக் கொண்டு அமர்ந்து புத்தகத்தை திறக்கிறாள். இரவு கெரோசின் விளக்கு மங்கலான வெளிச்சம் தருகிறது. குடும்பம் மூவரும் சிறிய தட்டில் சோறு பகிர்ந்து சாப்பிடுகிறார்கள். ராமு மனச்சோர்வுடன், இன்று வேலை கிடைக்கல, சைட்டு மூடிட்டாங்களாம். சாந்தி அமைதியாக, பரவாயில்ல, நீங்க சாப்பிடுங்க, எனக்கு பசி இல்ல என்று அவள் தன் பசியை மறைத்து குழந்தைகளுக்கு சோறு கொடுக்கிறாள். மீரா அமைதியாக அவளை பார்க்கிறாள். மீரா மனதிற்குள், நான் இதுபோல பசியா இருக்க வைக்க மாட்டேன், ஒரு நாள் எல்லாத்தையும் மாற்றிடுவேன் என்று சொல்லிக் கொள்கிறாள். அவள் மீண்டும் விளக்கின் வெளிச்சத்தில் படிக்கத் தொடங்குகிறாள். இன்று எல்லாரும் ஆர்வமாக காத்துக் கொண்டிருக்கிறார்கள் எக்ஸாம் ரிசல்ட்டுக்கு. சில வினாடிகளில் ரிசல்ட் வந்ததும் மீரா ரொம்ப சந்தோஷமடைகிறாள். அவள்தான் முதல் மதிப்பெண். அதை வீட்டிற்கு வந்து அம்மாவிடம் சொல்கிறாள். பெரிய கட்டிடங்கள், பேருந்துகள், மாணவர்கள் கூட்டம். மீரா இப்போது பெரியவள், பையில் புத்தகங்கள், முகத்தில் நம்பிக்கை. அவள் கடுமையாக படிக்கிறாள். பிறகு அவளுக்கு நல்ல வேலை கிடைக்கிறது. வேலை செய்து குடும்பத்துக்கு பணம் அனுப்புகிறாள். சில நாட்கள் கழித்து சூரியன் மறையும் நேரம். மீரா பரிசுகள் நிறைந்த பையை தூக்கிக் கொண்டு பேருந்திலிருந்து இறங்குகிறாள். மீரா சந்தோஷமாக, அப்பா, உங்களுக்கு புதிய சட்டை, அம்மா, உங்களுக்கு தங்க காதணிகள், அதோட எல்லோருக்கும் புதிய செருப்பு என்று கூறுகிறாள். குடும்பம் மகிழ்ச்சியுடன் அழுது அவளை அணைத்துக் கொள்கிறது. வீடு புதிதாக சுத்தம் செய்யப்பட்டு விளக்குகள் ஒளிர்கின்றன. மீரா தனது பழைய பையிலிருந்து ஒரு கிழிந்த செருப்பு எடுக்கிறாள். அவள் அதை சுவரில் தொங்க வைக்கிறாள். மீரா புன்னகையுடன், இதுதான் என் முதல் அடிச்சுவடு, இதுதான் என் வெற்றியின் நினைவு. சுவரில் தொங்கும் செருப்பு அவளது வெற்றியின் அடையாளம். வறுமை ஒரு தடை அல்ல, அது உழைப்பின் ஆசிரியர். சிதைந்த செருப்பு கூட வெற்றிக்கான பாதையாக மாறும்.